Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆழையும் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குளமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆழையும் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குளமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நம் திருவை புனித 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தையாக இருந்தவர். நற்கருணையின் மீது உண்மையான பக்தி கொண்டவர். இறைவனின் அழைப்பை ஏற்று இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கியவர்தான் புனித 10ஆம் பத்திநாதர். நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பட்டிருக்கின்றோம். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், இறைவனுடைய அழைப்பை பெற்றும் அதற்கேற்றாற்போல் வாழாத தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்தவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய
மனதிடத்தினையும் நிரப்ப அருளினீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலைவாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்த எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதில் இருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்னியோரியுடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோரேரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அளித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேலத்தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் ஆண்டவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர், சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர், பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஈரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே
திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாய் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 22 இறை திரு வார்த்தைகள் 1 தொடங்கி 14 படிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராகி உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவரோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரை ஆக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது. அழைப்பு பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களிலும் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வயலில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவருடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு அழைக்கிறார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அழைப்பு பெற்றவர்களோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இன்றைய நற்செய்தி வாசகம் அழைப்பை பற்றி
நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. எனவே தான் சொன்னேன், இயேசு நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கின்றது. திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கிறது. கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது குருத்துவமாக இருந்தாலும் சரி, திருமணம் இல்லறமாக இருந்தாலும் சரி, இருவருமே சமமான அழைப்பு தான். இருவருக்குமே கடவுள் கொடுத்திருப்பது சமமான அழைப்பு. ஏதோ குருத்துவம் உயர்ந்தது, திருமணம் உயர்வற்றது, தாழ்ந்ததல்ல. மாறாக திருமணத்திலிருந்து தான் குருத்துவம் வந்தது. அப்போ இரண்டுமே சமமானது தான். அப்போ இந்த இரண்டையுமே நாம் போற்றி புகழ வேண்டும். இரண்டுமே அருட்சாதனங்கள். எல்லா அருட்சாதனங்களும் சமமானது தான். அப்போ குருத்துவமும் இல்லறமும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. அழைப்பு கிறிஸ்து கொடுத்த அழைப்பு. இரண்டுமே மிக பெரிய அழைப்பு தான். எதுவும் குறைந்ததல்ல, தாழ்ந்ததல்ல. அப்போ இந்த அழைப்பு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த அழைப்பின்படி நான் வாழ வேண்டும். அது திருமணமாகவும் சரி, குருத்துவமாக இருந்தாலும் சரி, இரண்டையும் நான் போற்றி அதற்கேற்றாற் போல வாழ வேண்டும். எனவே இரண்டுமே கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு. அப்போ நான் கொடுத்த வாக்குறுதியை இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது குருவாக இருந்தாலும் சரி, திருமணத்தை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, திருமணமாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி. அப்போ நாம் அழைப்புக்கு ஏற்றாற் போல் வாழ்கின்றோமா? அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அழைப்புக்கு ஏற்றாற் போல் இன்றைய காலகட்டத்தில் வாழ்வது கிடையாது. அது திருமணமாக இருந்தாலும் சரி, குருத்துவமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை நம்மை மாற்றி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கின்றார். மறுபடியுமாக நம்மையே பரிசீலனை செய்து நம்மையே மாற்றிக்கொண்டு அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்றாற் போன்று நம்மை மாற்றிக்கொள்ள இன்று கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அப்போ நாம் எல்லாம் அழைப்பு பெற்றிருக்கின்ற உண்மையிலே அந்த அழைப்பின்படி இந்த கிறிஸ்துவை போன்று நான் வாழ்கின்றேனா? அப்போ இன்று ஒவ்வொருவரும் நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் அழைப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ இந்த கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், மறையுறையிலே கேட்கின்றோம், நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பெரியவர்கள் சொல்வதிலிருந்து கேட்கின்றோம், அருட்சகோதரர்கள் அருட்தந்தையர்கள் சொல்வதிலிருந்து கேட்கின்றோம். ஆனால் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுகின்ற ஒரு தன்மைதான் இருக்கின்றது. ஆனால் அதன்படி வாழ வேண்டும். அப்போ கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அப்போ கிறிஸ்து இன்று எவ்வாறு என்னை வாழ அழைக்கின்றார்? ஒன்று, அனைவரும் சமமாக பார்க்க வேண்டும். அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் வழிபடுகின்ற இந்த உலகின் அரசராக இருக்கின்ற, இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற, இன்றும் என்றும் எப்பொழுதும் கடவுளாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையிலே விசுவசிக்கின்றேன் என்றால், உண்மையிலேயே நம்புகின்றேன் என்றால் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை குடிமக்கள் என்றும் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் நம்முடைய வேறுபாடு இருக்கக்கூடாது. இயேசு அதைத்தான் விரும்புகிறார். நாம் அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது என்றால், நான் வணங்கும் கடவுள் அந்த உலக இரட்சகர் அனைவரையும் சமமாக பார்த்தார். அனைவருக்கும் சமமான எல்லா திறமைகளையும் கொடுத்திருக்கின்றான். அதை நாம் பயன்படுத்தி அதில் நாம் வெற்றி கொள்வதுதான் இயேசுவில் நாம் வாழும் அந்த ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இப்போ இயேசுவை போன்று நானும் அனைவருமே ஜாதி, மத, சமய, ஆண் பெண், நிறம் இதையெல்லாம் தவிர்த்து, இதையெல்லாம் கடந்து நான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். சமமாக பார்க்க வேண்டும். யாரையும் தாழ்ந்தவராக, ஏழை பணக்காரர் என்றல்ல, எல்லோருமே சமமானவர்கள். எனக்கு கீழும் ஒருவரை கிடையாது, எனக்கு கீழும் ஒருவர் கிடையாது, எனக்கு மேலும் ஒருவர் கிடையாது. எல்லோருமே சமமானவர். கிறிஸ்துவின் பார்வையில்
எல்லோருமே விலை மதிப்பு பெற்றவர்கள். அதை நாம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஏழைகள் மீது அக்கறை. அதே போன்று யாரெல்லாம் தேவைகள் இருக்கின்றார்களோ அவர்களோடு பகிர்வு. இது கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை சென்று இயேசு குணப்படுத்தினார். திருவிளையத்திலே பார்க்கின்றோம். எல்லா நற்செய்தியிலும் அதைத்தான் 4 நற்செய்தி நூல்களிலும் நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் முடக்குவாதமுற்றிருந்தார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பார்வையற்றிருந்தார்களோ அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு அற்புதம் செய்தார் இயேசு கிறிஸ்து. தேவைகள் இருந்தார்கள். அதைத்தான் சொன்னேன் நான். தேவைகள் இருப்பவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. அதற்காகத்தான் கிறிஸ்து இன்றே நம்மை அழைக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அழைப்பின்படி நாம் வாழ என்று அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு சான்று பகர என்று இயேசு நம்மை அழைப்பது உண்மைக்கு சான்று பகர. அப்போ கிறிஸ்து சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைத்திரு வார்த்தை 37 அழகாக குறிப்பிடப்படுகின்றது. உண்மையை சார்ந்தவர் அனைவரும் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். ஏனென்றால் நாம் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அன்று இயேசு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு பிலாத்து கேட்கின்ற பொழுது, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே வந்திருக்கின்றேன், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த உண்மையை சார்ந்தவர் அனைவரும் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவை போன்று வாழ்கின்றோமா? இதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்போ உண்மையை சார்ந்த, உண்மைக்கு சான்று வரக்கூடிய பிள்ளைகளாக, உண்மையை எடுத்துரைப்பவராக, உண்மையை உறக்கச் சொல்வதற்காக இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் என்று விரும்புவது. அப்போ இந்த என்னை அழைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் என்னிடம் எதிர்பார்க்கின்றார். என்றால் என்னை அழைத்தவர் என்னை படைத்தவர், என்னை அழைத்தவர் என்னை உருவாக்கியவர், என்னை அழைத்தவர் இந்த உலகையே உருவாக்கியவர், என்னை அழைத்தவர் இந்த உலகிற்கெல்லாம் ஒரே ஒரு கடவுள், உலக இரட்சகர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் ஒருவருக்கே பணி செய்து இவரை போன்று வாழ இன்று நாம் முயற்சிப்போம். அதற்கான வரத்தை சிறப்பாக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதங்குடையுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் காணிக்கை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறைநிலை நேரிய மனத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பச்சுறுதியின் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதனின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வகை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெற அருள்கின்றீர். ஆகவே வானதூதரும் புனிதனவருடன் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படுக்கின்றோம். உந்தரும் மஞ்சோலியும் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் பெத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருவையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைய பெறச் செய்தள்ளும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த இணையதளத்தின் வாயிலாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நல்ல உடலுள்ள சுகத்தையும் நேர்மையான உள்ளத்தையும், மேலும் அழைப்பிலை நிலைத்திருந்து அழைப்பிற்கேற்ற போன்று நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றியுள்ளோம். மேலும் இன்றைய நாளில் எங்களை ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக வேண்டுகின்றோம். மேலும் எங்கள் குடும்பம் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் திலை பாய்ச்சி அடையும்படி ஆமயத்தில் சிறப்பாக வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டாடும் புனித பத்தாம் பத்திநாதர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் முக்கோந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழி பங்குவதை பெற்று உம்துணை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் வயிற்று பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தினதுமையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மனிதர் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல்
உமது திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கின்றார். அவரை போன்று உண்மையிலும் பகிர்வதிலும் இறையாட்சியை கட்டி எழுப்பதிலும் தூய்மையாக வாழ்வதிலும் நம்மை இன்று அழைக்கின்றார். இந்த விருந்துக்களுக்கு பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, திருத்தந்தை புனித பயசி நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தினால் ஆற்றலால் நம்பிக்கை நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து நாங்கள் அருள் பெற்று வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அழைப்பை ஏற்று உண்மையாக நேர்மையாக தூய்மையாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மாதாவி சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவி சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள்வாயே. கன்னி
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.